தென்னன் தொண்டையர்கோன் செய்தனல் மயிலை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திரு அத்யயன உற்சவத்தின் பகல் 10 தினத்தில் 9ஆம் திருநாள் ஸ்ரீ பார்த்த சாரதி பகவான் முரளி கண்ணன் அலங்காரத்தில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறான். திருவல்லிக்கேணியின் தேர்ப்பாகன் அலங்கரிக்கப்பட்ட ஒரு விருட்ச பீடத்தில் அமர்ந்து சந்தனவண்ண பட்டணிந்த திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ ஒரு திருவடியை தாழவிட்டு ஒரு மலரடியை மடக்கிக் கொண்டு அறையில் டிசம்பர் பூ வண்ண பட்டுடுத்தி அகலத்தில் விவித ஆபரணங்கள் அணிந்து அதரத்தில் வேங்குழலேந்தி மங்களஹாரத்தி சேவையில் அல்லிமாதர் இருவரும் புல்கி நிற்க அடியார்கள் வேணுகானத்தில் மயங்கி நிற்க புறப்பாடு கண்டருளி ஆலயத்தினுள் பவனி வருகிறான். வியத்யஸ்த பாதம் அவதம்சித பர்ஹிபர்ஹம் சாச்சீகிருத ஆனன நிவேஷித வேணுரந்திரம் தேஜ பரம் பரமகாருணிகம் புரஸ்தாத் பிராண பிரயாண சமயே மம சந்நிதத்தாம். மடித்து நீட்டிய திருவடிகளும் சிரசில் சூடிய மயிலிறகும் கழுத்தை வளைத்து முகத்தை சாய்த்து மயங்கிய கண்களோடு அரும்பு போல் குவிந்த அதரத்தில் பொருந்திய புல்லாங்குழலும் வேணுவில் விளையாடும் விரல்களும் முரளி கானமிசைக்கும் இந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கடாட்சம் அந்திம காலத்தில் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் லீலாசுகர். அப்பேற்பட்ட வேங்கடக்கண்ணன் பக்திசாரர் திருமழிசை பிரான் சந்நிதியில் வந்து அவருக்கு திவ்ய தரிசனம் தந்து சடாரி மரியாதைகளை அருள்கிறான். முழங்கொளி முகில்வண்ணன் குழலூதி வருகிறான். மங்கள வாத்திய முழக்கத்தை ரசிப்பவன் புல்லாங்குழலூதி வருகிறான். வெண்சங்கத்தை முழங்குபவன் வேங்குழலூதி வருகிறான். சாமகானத்தால் முழங்கப்படுபவன் குழலூதி வருகிறான். கண்ணபிரான் கோபிகைகளை அழைக்க பயன்படுத்தும் சங்கேத பாஷை இந்த குழலோசை. எந்த கோபஸ்திரீ வரவேண்டுமோ அவள் பெயர் கொண்ட ராகத்தை குழலில் இசைத்து அவளை வரவழைப்பான் மாய கண்ணன். அந்த மாயப்பிரான் இங்கு முரளி கண்ணனாய் புல்லாங்குழல் இசைத்து மாவல்லி கேணியின் ஒப்பவரில்லா மாதர்களை தன் அருகே ஈர்த்து அருள் புரிகிறான். சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது என்று பட்டர்பிரான் முரளி கண்ணனின் குழலோசையை கேட்டு புவனமே மயங்கி நிற்பதை கண்டு வியக்கிறார். அந்த மாய கூத்தன் குடக்கூத்தன் குரவை கூத்தன் அரவ கூத்தன் இன்று ஒய்யாளி கூத்தனாய் வாரணம் பையனின்று ஊர்வது போல களிறு நடை காளை நடை சிம்ம நடை சர்ப்ப நடை என்று சதுர்கதிகளை காட்டி ஒய்யாளி சேவை தருகிறான். மாய சகடம் உதைத்து மருதிருத்து ஆயர்களோடு போய் ஆணிரை காத்து அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆணிரை மேய்த்தானை பாடிப்பற. கற்பூர ஹாரத்தி சேவையில் இந்த முரளி கண்ணன் திருக்கோலத்தை தரிசிப்பவர்களின் குரல் வளம் குழலை விட இனிமையானதாக இருக்கும் என்று வாழ்த்துகிறார் விஷ்ணு சித்தர். திருவல்லிக்கேணியில் பகல் 10 9ஆம் திருநாள் வாத்தியபாணியான வம்சீதரனை மாயவனான முரளி கண்ணனை வணங்கி துதிப்போர் வாழ்வில் ஆனந்தம் அடைவர்.